துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்தும்படியாக இந்த காலை வேளையிலும் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் ஆண்டவரை நாங்கள் வரும்படியாக ஆண்டவரை நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை மட்டுமா எங்களுக்கு சகாயம் செய்ததான தேவன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த அந்த ஆண்டவரை இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த காலை ஆராதனை வேலைக்காக துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய கிரியை வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத சத்துருக்களின் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அதே போல நடந்த பந்தி ஆராதனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும்படிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உலகான சேற்றிலிருந்து ஆண்டவரை எங்களை தூக்கி எடுத்து உன்னதமான ஸ்தானத்தில் அமரச் செய்து ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. போட கூட உடன்படிக்கை பண்ண தேவன் ஆண்டவரை கிருபை தந்திரே, அதற்காக நன்றி. உடைய ரத்தம் எங்களை கழுவட்டும் சுவாமி, எங்களை சுற்றிகரிக்கட்டும் சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயத்தமாய் ஆண்டவரே உங்களோட பந்தியில் ஆண்டவரே பங்கு பெற தேவன் கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். குறைகளை குற்றங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையோட கர்த்தரை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
தோல்வி நாளங்களில் மூழ்கி போனது அற்பமான என்னை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றியிருக்கிறார். தங்களை என்னோட சேர்ந்து சொல்ல முடியாதவே என்னை அற்புதமாய் மாற்றியிருக்கிறார். அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, Thank you, Father. ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த தரிசனத்தில் ஓட வைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். அல்லேலூயா. எத்தனையோ முறை நாம் ஆண்டவரை மறந்து போன போதும் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்தது அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரையும் பார்த்து ஆண்டவரை பார்த்து ஓட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த பாட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் போது அவ்வளோ ஆண்டவருடைய பாட்டு இன்னொரு பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் நேற்று ரெண்டு நாளாக பயங்கரமான ஃபீவர், எந்திரிக்க கூட முடியல. காலையில் 5:30 மணிக்கு வரக்கூட முடியல. 10 மணிக்கு தான் வந்தேன். ஆனால் உண்மையாக நான் சொல்ல முடியும், அவருடைய கிருபை தான் நம்மை வாழ
இருந்தவங்க ஹalleluya. இந்த காலையில வந்துட்டாலும் முழு மனதா அவரை துதிக்கிறதுக்கு கிருபை வேண்டும். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கிருபை வேண்டும். அதை விட அந்த வார்த்தையின்படி வாழ்றதுக்கு 100% ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. தகுதி இல்லாதவனுக்கு இல்லை, ஆண்டவர் தகுதியற்ற நமக்கு, தகுதி உள்ளவனுக்கு அல்ல, தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். அவனை நம்மை கண்ணோக்கி பார்த்தவர். ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கண்ணோக்கி பார்த்த தேவா கலக்கங்கள் தீர்த்த பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை இந்த கரம் நீட்டி மீட்ட தேவா.
அதனாலதான் நீங்கள் நான் இந்த காலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது தற்செயலாய் நடக்கவில்லை, இது ரேண்டமா நடக்கல, ஏதோ ஒரு வீட்டுல பிறந்துட்ட நாள் இல்லை. உங்களை என்னை கர்த்தர் பெயர் சொல்லி ஆண்டவர் தனியா ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நம்மை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு எப்படியோ நேரம் கிடைக்கிறப்போ வர்றதில்லை. இன்னைக்கு டைம் ஃப்ரீயா இருக்குன்றப்போ வர்றதில்லை. எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, அதனால நான் கர்த்தரை துதிக்கிறேன்ல. என் வேலை எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னை தூக்கி சுமந்த ஆண்டவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை ரட்சித்தவர். இதை விட எனக்கு கர்த்தர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இல்லை. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் ஏற்கனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா. ஏற்கனவே என்னை பிள்ளையாய் மாற்றி விட்டார் என்கிற உணர்வோடு கர்த்தரை எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா, கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உங்கள் கரங்களில் வரைந்து கொண்டேன். தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, உமக்கு நன்றி 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 இயேசுவே. கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. என் இதயத்தை கவர்ந்தவரே, உமக்கே ஆராதனை. தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே. என்னவெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, என்னவெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே ஓமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் எண்ணமெல்லாம் நிறைந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் என் எண்ணமெல்லாம் நிறைந்தவர், என் இதயத்தை கவர்ந்தவரே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையா கர்த்தரை ஆராதிக்க முடியும். இல்லைன்னா கர்த்தரை உண்மையாய் தேட முடியும். ஆமென். ஏதோ ஒரு சடங்குக்காக அல்ல, ஆண்டவர் என் மீது ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். என் மீது அன்பு கூர்ந்து, அன்பை வாயில் மாத்திரமல்ல சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். எல்லாருக்கும் தெரியும் ஒரு அற்புதமான பாடல். விருப்பம் செய்ய முடியும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர், சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆனால் ஏதோ உலகத்துக்காக இயேசு வந்தார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், உண்மை. ஆனால் அதனுடைய தெரியுமா ரொம்ப உண்மை, கர்த்தர் எனக்காக
நமக்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதர் கையை கூட உயர்த்த மாட்டேங்கிறாங்க, கையை கூட தட்ட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவராக எப்படி வாழ்வார் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழாதவன் இயேசுவுக்காய் மரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிதாவாக என் தேவனை, தகப்பனை, என் தந்தை, ஆண்டவருக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். பாடலாமா? இல்லை, நாம் சேர்ந்து பாடலாம். என் மீது அன்பு கூர்ந்து வழியான சிலுவையிலே.
ரத்தம் அநேக காரியங்களை செய்திருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை பிதாவோடு ஒப்புரமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரைப்படாத மகனாக கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார். ஆமென். இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறபடினாலே இந்த இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பிதாவுக்கு முன்னாடி நேரடியா போய் யாரும் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசுவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறபடினாலே இயேசுவின் ரத்தத்தில் மறைந்து போய் நிற்கும் போது இவரே நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரா? நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அதே போல பாவியாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது இயேசுவின் ரத்தத்தின் வழியாய் பார்க்கிறபடினாலே அவர் அந்த ரத்தத்திற்கு உடனடியாக பதில் தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அன்புக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் ரத்தத்தினால் பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கினீர் ஆண்டவரே. கரைபடாத மகனாக, அதாவது பிதாவின் முன்னாடி போய் நிற்கும் போது, நான் போய் நிற்கும் போது இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறதுனால ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்ப்பாரா? பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம ஒரு பையன் வந்து நின்று அப்பாட்ட கேட்டா எப்படி பிதாவாகிய தேவன் பார்ப்பாரோ அப்படித்தான் அவர் உங்களை என்னையும் ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அந்த சிலுவையை உயர்த்துகிற யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரே சிலுவைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாடுவோம். Thank you, Jesus. நீர் என்னை காண்கிறவர், நீர் தான் என் இதயத்தில் வாழ்கிறவர். Thank you, Father.
தேவன் நீதானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன் எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் நீதானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன், நீ மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன், நீ மாத்திரம் என் துதிகளை காத்திடவே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்னை விட்டு விலகாத தேவன். உம்முடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதனல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதனல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்போ மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை வழி நடத்துகிறவர். அம்மா, உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை அல்லாமல் நான் யாரை சார்ந்திடுவேன். நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட வருகிறவர். ஹalleluya, என்னோடு கூட பயணிக்கிற தேவன். ஹalleluya, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நீரே என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மனிதனிடத்திலிருந்து ஒத்தாசையை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். மனிதனை நாம் நம்ப வேண்டாம். அதனால்தான் தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் மனிதர்களே இல்லை, என் பர்வதத்தை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மனிதனுடைய ஒத்தாசை நம்ப வேண்டாம். மனிதனிடத்திலிருந்து எதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். மாறாக கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க ஆரம்பியுங்கள். மனிதனிடத்தில் எதிர்பார்த்தது ஒரு முடிவுக்கு வரட்டும். இந்த நாள்ல எத்தனை பேரைய கூட சேர்ந்து சொல்ல போறீங்க, ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை முடிக்கலாமா? ஆண்டவரே நன்றியவோ வேற எத்தனையோ காரியங்களை உதவிய மனிதனிடத்தில் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, மனிதனிடத்தில் அல்ல, உம்முடைய கரத்திலிருந்து நான் என் நன்மைகளை எதிர்பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் உம்முடைய கரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீர் எனக்கு உதவி செய்யும் ஒரு மனிதன் அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாதப்பா. நீரே என்னை காண்கிற தேவன். என்னுடைய கரத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன்.
மாலை நேரத்தில் எங்களையும் என்னையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உத்தமமாக கைகளில் வேதாகமத்தை கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பக்கம் 764. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் மாறி மாறி வாசிப்போம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சுட்டுக்கொள்ளாதபடி காப்பார். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயாளனுக்கு நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஞானமுள்ளவர்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடவர்கள் கணவனத்தை அடைவார்கள். கர்த்தர் கொடுத்த சொல்லி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சபைக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு டியூஷன் லீடர் மீட்டிங் நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை பகல் 12:30 மணி வரை ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு பைபிள் வாசிக்கப்படும். யாவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு இரவு ஜெபம் நடைபெறும். விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். +2 மற்றும் காலேஜ் படித்துக் கொண்டிருப்பவர்கள், சபையில் பாடல் குழுவில் சேர வாஞ்சியுள்ளவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் சகோதரி செரின் மற்றும் 3வது ஆராதனையில் முடிந்தவுடன் சகோதரி அனிதாவிடத்திலும் பெயர்கள் கொடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆரம் முடிந்தவுடன் தன்னார்வ தொண்டர்கள் கூடுகை நடைபெறுகிறது. வாலண்டியர்ஸ் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை ஆயுத ஜெபம் நடைபெறாது. வழக்கம்போல் உபவாசமும் 10:30 மணிக்கு நடைபெறும். ஆட்சி நேரம் சகோதரி மனோகரி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு என் வாஷிங் மிஷின் பழுதாகிவிட்டது. அதை சரி செய்ய 7500 மற்றும் சர்வீஸ் சார்ஜ் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். இதை குறித்து 3 நாட்கள் உபவாசப்படி ஜெபித்து வேறு ஒரு மெக்கானிக்கை அழைத்து 300 ரூபாய்க்கு சர்வீஸ் செய்து அது இன்னும் 10 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது என்று கூறினார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று காட்டுகிறேன். பிரதர் கோபி, நான் பணிபுரியும் இடத்தில் செப்டம்பர் மாதம் எனக்கான டார்கெட் முடிக்காத காரணத்தால் மிகவும் அவதிப்பட்டேன். இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஏசாயா 29:22 வசனம் கொண்டு என்னோடு பேசினார்.
இந்த வசனத்தை வைத்து ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதில்லை என்ற வார்த்தை பிரகாரம் என்னை உயர்த்தின என் டார்கெட் முடிக்கவும் அதனுடன் பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் கொடுத்து உயர்த்தின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் கஸ்தூரி, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் எனக்கு தேடி கிடைத்ததால் என்னால் வேலைக்கு போகாமல் சனிக்கிழமை ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி ஜெபிக்கவும் அதன் பிறகு பள்ளியில் செமினார் வகுப்பு எடுத்து வந்த அனைவரிடத்திலும் நற்பேர் எடுக்கவும் உதவி செய்தார். தீமையை நன்மையாய் மாற்றின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்தார். சிஸ்டர் சரஸ்வதி, கடந்த வாரம் எனக்கு கைகால் மூட்டு வழியால் மிகவும் வேதனைப்பட்டேன். இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பூரண சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அநேக சாட்சிகளை சபையில் தேவன் கொண்டிருந்தே இருக்கிறார். சபைக்கு இன்றுதான் முதல் அதற்கு இருக்கும் இடத்தில் எழுந்திருக்கும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக இந்த வாரம் கொடுக்கப்படும். ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக விசேஷத்தை ஜெபம் ஏறடிக்கப்படும். இருக்கிறவங்களுடைய அமர்ந்து கொள்கள் 10 நேரம் காணிக்கைக்கு ஆண்டவரை எழுந்து நிற்கலாம். சோதரம் ஆண்டவரே, அன்பின் தகப்படி இதோ இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா கொண்டு வந்திருக்கிற காணிக்கை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரை பெருகுபடியாக நான் ஜெபிக்கிறோம். ராஜா யோசேப்பு ஆண்டவரை ஆசீர்வதித்தே 2 பரிவாரங்களை கொண்டு அவரை ஆசீர்வதித்தது போல தேவனே இந்த மாதத்தில் ஆண்டவரே அநேகருக்கு 2 சம்பளத்தை உயர்வுபடுத்தியிருக்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே நீர் கொடுத்த அப்பா அந்த காலத்திலிருந்து ஆண்டவரை ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறோம். ராஜா தேவனே நீர் அதை ஆசீர்வதித்து முழுமையாய் ஆண்டவரே நீர் அப்பா 30, 60, 100 மாற்றத்தக்கதாக தேவ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா உன் கையின் பிரயாசம் சாப்பிடுவாய் என்று சொல்லத்தக்கதாக தேவனே இந்த கிருபை எடுத்ததே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரை விவாதிக்கு விலக்கி நன்மையால் எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எடுத்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு முழங்குகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவை பொன்னியல் நேச
செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஆமென். ஆண்டவர் நம் மூலியமாக ஆண்டவர் இந்த பூமி முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் சென்றடைய கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எல்லார் மேலும் விழுந்த பொறுப்பு கடமை என்பதை தயவு செய்து யாரும் மறந்து போக வேண்டாம். தற்பராமை சொல்றீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை துதிக்கிறதுக்கு. ஆமென். கர்த்தருடைய ஆராதனையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷமான காரியம். ஆமென். எல்லாம் நம்ம வீட்டிலேயே தனியாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் தனியாக எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க முடியாது. அதற்காக தான் கர்த்தர் சபையை ஆண்டவரை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். நான் பேசுறது கேட்குதா? முன்னாடி கடைசி கேட்குதா? கிளியராக கேட்குதா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி புது ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் திடீர்னு பாஸ்டர் படிச்சுன்னு தெரியறாரு அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். மலையின் மேல் அனுபவம் வந்துருச்சு அவருக்கு. அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபோக்கஸில் ஒன்று புதுசாக ஆண்டவர் வாழ்க்கை கிருபை தந்தார். இதை குறித்து யாருக்கும் சொல்லவும் இல்லை. நம்ம யாரும் காசு கொடுக்கவும் இல்லை. ஒரே ஒரு சகோதரன் வந்தார். லைட்லாம் நான் மாத்திரம் பாஸ்டர்னாரு. அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் அவரோட பாலா பிரதர் வந்தார் நினைக்கிறேன். வந்து எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். சபை என்பது யாரோ ஒருவர் செய்வதல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்வதுதான் சபை. ஆமென். பிரதர் கோபிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வீட்டில் இருக்கவங்க அம்மா தான் முதல்ல சர்ச்சைக்கு வந்தாங்க. அவங்க இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படலை. அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனால் கோபி ஆண்டவரை பிடித்து கொண்டாங்க. ஆமென். ஒரு வேலையாவது ஜெபத்துக்கு வாங்க உட்காருங்க. ஒரு வேலையாவது ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி நான் சொல்லி எனக்கே போர் அடிச்சிச்சு. நிறைய டைம் இனிமேல் சொல்லணுமா அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் ஒரு வாலிப பையன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 தடவை உபவாச ஜெபத்துக்காக வராரு. காலையில் 5:30 மணிக்கு வராரு, 10:30 மணிக்கு வராரு. அப்படின்னு சொன்னால் இயேசுவின் மேல அன்பு இல்லாமலாம் அப்படி வர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்புக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுனால ஒரு சின்ன வேலையில போய் சேர்ந்தார். எல்லாருக்கும் தெரியும் வசந்தோ. அதனால ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் வாங்கணும்னா கோபியை அனுப்பும். அவர் நல்ல டிஸ்கவுண்ட்ல நமக்கு வாங்கி தருவார். அதனால சின்ன வேலையில போய் சேல்ஸ் மேல சேர்ந்தார். கொஞ்சமாக படிப்படியாக ஆண்டவரை உயர்த்தி செப்டம்பர்ல டார்கெட்லாம் முடிக்கலன்னு நினைச்சா டார்கெட்டை முடிக்கலன்னா டீம் ப்ரொமோட் தான் பண்ணுவாங்க. டார்கெட்டை முடிக்கலனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்போ டீம் லீடராகவே கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன் உயர்வு வரலன்னா ஆண்டவர் முன்னாடி நம்ம வழி அவ்வளோ நல்லா இல்லை. ஆண்டவரை நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சா எனக்கு ஆசீர்வாதம் வேணும் நீங்க தனியா ஜெபம் பண்ண வேண்டியதே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கஸ்தூரி இந்த சர்வீஸ் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யாரெல்லாம் வீட்டில் எல்லாம் சர்ச்சுக்கு போன்னு சொல்றாங்களோ அவங்க பிள்ளைங்களாம் வர்றதில்லை. அவங்களெல்லாம் யாராவது பிடிச்சி பின்னாடி பிடிச்சி என்ன பண்ண வேண்டியிருக்கு? தள்ளி விட வேண்டியிருக்கு. அவங்க வீட்டிலெல்லாம் போனால் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, கோபி டெய்லி காலையில் 5:30 மணிக்கு நம்ம லிங்க்ல ப்ரேயர் பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரியுமா? யார் வீட்டிலலாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ, அதை டச் ஃபோன் இருக்கோ, அவங்க எல்லாரும் இந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் ஆகுங்க. காலையில் 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஷார்ப்பாக ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். நான் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, எங்கள் குடும்பம் முழுசாக சர்ச்சைக்கு வரும். பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்றவங்க பாருங்க, நிறைய பேர் தனியாக வரீங்க. குடும்பமாக வரவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கூகுள் லிங்க்ல நீங்கள் ஜாயின்ட் ஆகணும். ஜாயின்ட் ஆகி இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லை எங்கள் வீட்டில் தடை இல்லை பாஸ்டர், நாங்கள் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஜாய் சிஸ்டர் அவங்க பொறுப்பெடுத்து நல்ல காலையில் எல்லாரையும் அவங்க எழுப்பி விட்டு அந்த லிங்க்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லா குரூப்லையும் டிவிஷன் குரூப்பில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். டிவிஷன் லீடர்ஸ் எல்லா டிவிஷன் குரூப்லேயும் அதை போடுவாங்க. ஆண்டவருக்கு காரணம் சொல்லாதபடி
நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு காரணம் நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நைட் படுக்கிறப்ப 12 மணி ஆனாலும் காலையில் எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அதனால 12 மணிக்கு தான் படுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நான் இங்கே வந்து தூங்கினதில்லை. பாஸ்டர் முன்னாடி நீங்க இங்கே தூங்க முடியாது, உட்காந்துருந்தாலும் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எடுத்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதாவது ஊழியத்தை நான் செய்கிறேன், ஒரு ஜீனேஜ் எடுக்கிறதோ வாலண்டியர் ஊழியமோ ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். குவைட்டில் நீங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குவைட்டில் சேர்றதுக்காக 3 ஆராதனைக்கு வரதில்லை. ஏற்கனவே இது வரைக்கும் அட்டெண்டன்ஸ்லாம் பார்ப்போம். அல்லேலூயா. அதே மாதிரி பேர் கொடுத்துட்டேன், இனியே எடுக்கல அப்படி யாரும் தயவுசெய்து நீங்கள் சண்டைக்கு வந்து விட வேண்டாம். அப்படி வரமாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இல்லையா? பேரை கொடுத்தாவே எடுக்க முடியாது. அது கொஞ்சமாவது என்ன தெரியணும், பாடம் தெரியணும். அதுக்காக ட்ரெயின் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் பாட விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து சேரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஆல்வைட் ப்ரேயர் நடக்கல, பயங்கரமான மழை. அதனால நம்ம வீட்டிலேயே இருந்தோம். ஆனால் இந்த தடவை ஒன்றும் மழை வரலைன்னா இங்கே வந்து ஜெபிப்போம். மழை வரலைன்னா இங்கே வந்து ஜெபிப்போம். மழை வந்தால் அடுத்து வீட்லேயே. அப்படி இல்லை, இதில் எங்கே ஜாம் பண்ண போகிறோம்? யாருமே ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே. பேசுறது கேட்குதா? ஆமென். இங்கே மழை வரலைன்னா என்ன பண்ண போகிறோம்? கூகுள் மீட் இருக்கு. ஸ்தோத்திரம். டெக்னாலஜிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால லீவே, ஜெபத்துக்கு லீவே கிடையாது. இவ்வளோ சந்தோஷத்தோட சொல்றீங்க, முகங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஜெபத்துக்கு லீவே கிடையாது. அப்படி இல்லை, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்காக நீங்க இப்பதே ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எப்படியாவது மழையை கொண்டு வரும் ராஜா. விவசாயிகள் பாவம், மழை வரட்டும், நாங்களும் பாவம், 1 மணி நேரம் மட்டும் ஜெபம் பண்ணி தூங்கிடலாம். அப்படி இல்லை, மழை வராமல் இருக்கணும், நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை மழை வந்தால் நம்ம கூகுள் மீட்டில் நம்ம ஜெபம் பண்ணலாம். வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம். நான் சீக்கிரமாக சில வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். 33லிருந்து 38, 39 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசிக்கலாமா? 74ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டை தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வேதத்தை கொண்டு வாருங்கள், வேதத்தை திருப்புங்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடிலே தோய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார். இயேசு பிரகாசமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை, சிலுவையின் காரியங்களை நாம் கவனித்து வாசிக்கும் போது ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்? ஏலி ஏலி லாமா சபத்தானி என்றால் என்ன அர்த்தம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன் என்ற அர்த்தம். இந்த
காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது இங்கே ஆண்டவர் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் கொடுத்து விட்டார். அங்கே விழாவிலே குத்தி பார்க்கிறான். இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் வரும் பொழுது அங்கே இருக்கிறவன் சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ஆமென். இயேசு 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் ஆண்டவர் இருந்தார். ஆமென். அதை ஒரு நாளும் நீங்கள் மறக்க கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் வாசித்துக் கொண்டு வரும்போது இங்கே அதன் நடுவிலே இயேசு இங்கே மரித்தார், யார் மூலியமா இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், அவைகளை தியானிக்கிறோம். அவை நடுவிலே இங்கே ஒரு முக்கியமான ஒரு வசனம் வந்திருக்கிறது. 38வது வசனம். அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஆமென். அப்படின்னு சொன்னா இதோடைய முக்கியத்துவம் மிக மிக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதற்கு இந்த திரைச்சீலை கிழிய வேண்டும், ஏன் இது கிழிய வேண்டும், இது எங்கே இருந்தது? ஆண்டவர் தேவாலயத்தை அவர்களுக்கு கட்டி தந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இங்கே எல்லாரும் அல்ல, பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பெட்டி, போன வாரம் அவைகளை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பெட்டியை அங்கே வைக்க வேண்டும். அந்த பெட்டியின் இடத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பெட்டி இருக்கும். மிக மிக பரிசுத்தமான இடம். ஒரு திரைச்சீலை அதை மூடி மறைத்திருந்தது. அங்கே எல்லாரும் போக முடியாது. வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன், இன்றைக்கு யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகையின் பெயர் யாம் கிப்பூர் பண்டிகை. அந்த யாம் கிப்பூரிலே அவர்கள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். பாவ நிவர்த்தி பலி. சொல்லுங்க எல்லாரும், சொல்றீங்களா? பாவ நிவர்த்தி பலி என்கிறதான் அந்த பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த பண்டிகையிலே என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம் போவான். எல்லா நேரமும் போக முடியாது, போக கூடாது. இந்த திரைச்சீலை எதற்கு போடப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பாவமான மனுஷனுக்கும் இடையே இந்த திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. இதை வேதத்தில் எங்கே வாசிக்கலாம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 31 to 33. அவைகளை நான் வாசிக்கவில்லை, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சித்தமான அடுத்த ஆராதனையில் வாசிக்கலாம், நேரம் இல்லை. அதனால சீனாய் மலையிலே மோசே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த திரைச்சீலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 60 அடி 8 அங்குலமான அகலம். அதாவது இந்த திரைச்சீலை எப்படி இருக்குன்னா 60 அடி இருக்கும். இந்த இந்த கையுடைய விட்த், எப்படி சொல்றது, இந்த அகலம் எவ்வளவு திக்கா இருந்துச்சோ அவ்வளவு திக்கா அந்த திரைச்சீலை இருக்குமா. ஏறக்குறைய 300 பேர், 300 ஆசாரியர்கள், லேவியர்கள் சேர்ந்துதான் இந்த திரைச்சீலையை அவர்கள் மாட்டினார்கள். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு பிரமாணம் தான் இந்த திரைச்சீலை. இது எங்கே போடப்பட்டிருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இந்த திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரைச்சீலையை தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. ஏன் அது மேலிருந்து கீழ் கிழிய வேண்டும்? ஆமென். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ வாய் வந்தது நான் பேசல, ஏதோ கட்டுக்கதையை பேசவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை, this called core doctrine. சில நேரத்தில் இதை கேட்கிறப்ப ஒருவேளை தூக்கம் வரலாம். இது பிசாசினுடைய தந்திரம். இந்த காரியத்தை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இன்னும் ஒரு 15 நிமிடங்கள்
மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அதனால உங்களை எழுப்பி எல்லாமே சொல்வதற்கு இங்க நேரம் இல்லை. ஆமென். தயவு செய்து நீங்க தூக்கம் வந்தா நீங்க லீவ் போட்டு கூட வீட்டுல போய் தூங்குங்க. ஆனா இப்ப யாரும் தூங்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். மேலிருந்து கீழ் வரை இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஏன் மேலிருந்து கிழிக்க வேண்டும்? இதை ஒரு மனிதன் செய்யவில்லை, இதை சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக இதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலையை ஆண்டவர் கிழித்தார். இந்த 300 பேர் சேர்ந்து மாட்டுகிற இந்த திரைச்சீலையை மனிதன் நினைத்தால் கிழிக்க முடியாது. நினைச்சா கிழிக்கலாம். அதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்லாம் வேணும், பெரிய வேலை செய்ய வேண்டும். அது மேல இருந்து கீழே இல்ல, கீழே இருந்தா கிழிக்க முடியும். ஆனா ஆண்டவர் மேலிருந்து கீழே கிழித்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை கிழிக்க வேண்டும்? அதற்கான வேதாகமத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், பரிந்து பேசுகிற ஆசாரியனுடைய வேலை இந்த திரைச்சீலை கிழிந்ததினாலே முடிவுக்கு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவாரண பலியை கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதன், ஒரு ஆசாரியன், ஒரு பிரதான ஆசாரியன், நீங்க சொல்லுகிற உங்களுடைய பாவங்களுக்காக அவன் தேவனிடத்தில் போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற இடத்தில் போய் அவன் பரிந்து பேச வேண்டும். ஆனால் இயேசுவின் மரணம் அந்த திரைச்சீலையை இரண்டாக கிழித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் வாசிக்கிறோம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 7, 24, 25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகிற ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறி போகிற ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நானே வழி என்று ஆண்டவர் சொன்னார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவரே நமக்கும் ஆண்டவருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு 100க்கு 100 அவர் மனிதனாகவும் கடவுளாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தபடினாலே இயேசு ஏதோ ஒரு ரொட்டீன்ல, ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் அவர் மாட்டிக்கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஒழுங்குகள் இருப்பது நல்லது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு காலையில் எந்திரிச்சோடனே எருசலேமுக்கு போவோம், அங்க இருக்கிற ஆலயத்துக்கு போவோம், அங்க 2 பைபிளை வாசிப்போம், அப்புறம் 2 பேருக்கு அற்புதம் செய்வோம், சாயங்காலம் வீட்டுல வந்து தூங்கிடுவோம். அப்படிங்கிற ரொட்டேஷன்ல ஆண்டவர் வேலை செய்யவில்லை. மாறாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டது. ஒரு நாள் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், ஒரு நாள் என்னன்னா பகல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கப்பல்ல போகும்போது தூங்குகிறார். அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ மேல அந்த காட்டத்தி மரத்துல பாரு, ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பெயர் சகேயு என்று சொல்லுகிறார். அப்படி பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் இங்கே சிலுவைக்கு இயேசுவை நடத்துகிறார். அவர் சொல்லும்போது நானே வழி என்று சொன்னாரே, பிதாவுக்கு அவர் ஒருவரே வழியாய் இருக்கிறார். இனி ஒருவர் நமக்காக போய் பரிந்து பேச வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, இல்லை இல்லை, இல்லவே இல்லை.
ஏனென்றால் அவரே நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். நீங்க பாவ மன்னிப்பிற்காக வேறொரு இடத்தில் போக வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் யாக்கோபு 5:16 ஒருவரிடத்தில் ஒருவர் சொல்லுங்கள் என்று இருக்கிறதே என்று சொன்னாலும் அதே வசனத்தில் இருக்கிறது. ஏன் ஒரு மனிதனிடத்தில் போய் சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்காக சேர்ந்து ஜெபிப்பதற்காய் மாத்திரம், தவிர வேறு ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் மனிதரிடத்தில் போய் உங்கள் பாவங்களை சொல்ல வேண்டாம். ஆமென். நீங்க ஆண்டவரிடத்துல சொன்னா போதும். அல்லேலூயா. அதனால இப்ப நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். உங்க பாவத்துல நான் கேட்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்தில் நேராய் போய் பேச முடியும். ஏன் சொன்னா நம்மையும் ஆண்டவரையும் பரிசுத்த தெய்வத்தையும் நடுவிலே இருந்த அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்திருக்கிறது. பரிந்து பேசுவருடைய ஆசாரியனுடைய வேலை முடிவடைந்தது. முதல் காரியம். இரண்டாவது, மிருக பலிகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆமென். மிருக பலிகள்னா புரியுதா? இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பலி செலுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த யாம் கிப்பூர் என்கிற நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் ஒரு ஆட்டையோ, 21 வயதிற்கு மேலானவர் ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்துக்கொண்டு அவன் ஆசாரியனிடத்தில் வந்து என் பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய பாவத்திற்காக முதல்ல நிவர்த்தி செய்ய வேண்டும். அவனுடைய ஆடை என்ன கட்டியிருப்பார்கள்? ஒரு பெரிய கயிறை அவர்கள் கட்டியிருப்பார்கள். அந்த ஆடையில் சில சின்ன ஒசைடுகிற மணிகளை கட்டியிருப்பார்கள். அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால பாவ நிவர்த்தி செய்வதற்கு அந்த பிரதான ஆசாரியன் மற்றவர்களுக்காக நிவர்த்தி செய்வதற்கு முன்பாக முதல்ல அவன் தன்னுடைய ரத்தத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தனக்காக முதலாவது பாவ நிவர்த்தி பலி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் செய்துவிட்டு பின்புதான் என்ன செய்யணும்? அந்த பாவம் செய்தவனும் அதிலே பங்கடைகிறான். அந்த சாக்ரமெண்ட்ல எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டியின் மேலே, குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியின் மேலே அவன் கையை வைக்க வேண்டும். இவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த பலி இல்லாத, அந்த குற்றமில்லாத அந்த ஆட்டின் மேல் போகிறது என்று அவர்கள் நினைத்து நம்பி என்ன செய்வார்கள்? அந்த ஆசாரியன் ஒரு குவளை, ஒரு பேசின் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டின் கீழ் வைப்பான். அங்கே ஆட்டின் அந்த தொண்டை அவங்க என்ன பண்ணுவாங்க? அறுக்க வேண்டும். அறுக்கும் போது அந்த ரத்தத்தை ஆசாரியன் பிடித்துக் கொள்ளுவான். இதெல்லாம் கர்த்தர் ஏன் வச்சார்னா, இப்படிலாம் செய்யறப்பையாவது அவன் பாவ உணர்வடைவான் என்று வைத்தார். ஆனால் மனிதனுக்கு பாவ உணர்வு இல்லை. எல்லாரும் இப்ப அட்வான்ஸா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சுட்டு பாவம் பண்ற அளவுக்கு போயிட்டான். ஆனா அதனாலதான் ஆண்டவர் தானே கீழ் இறங்கி வந்து ஒரே தடவை ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த பலிகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது வசனம் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, எல்லாரும் வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த மிருகங்களுடைய பலிக்கு ஆண்டவர் முடிவு கொண்டு வந்து விட்டார். முதல்ல பரிந்து பேசுகிற ஆசாரியத்துவத்திற்கு ஒரு முடிவு. இரண்டாவது, மிருக பலிகளுக்கு ஒரு முடிவு. மூன்றாவது, அனைவரும் பரிசுத்த தேவனிடத்தில் இப்பொழுது நாம் தைரியமாய் செல்ல முடியும். ஆமென். பிதாவான என் தேவனே, ஒரு ஸ்டான்ஸா, மாம்சமான உம்முடைய மாம்சத்தினால் திரையை நீர் கிழித்து புது வழியை,
புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு திறந்து தந்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 22, யோவான் 10:9 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லுகிறார். இங்கே வேற எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி தந்தார். என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏதோ என்ன சாமியா கும்பிடுறீங்க போயிருங்க அப்படி இல்லை. இங்கே ஒரு உறவு நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபெலோஷிப்புக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே மூன்றாவது நீங்களும் நானும் அவரோடு ஐக்கியமாக முடியும். அல்லேலூயா. இந்த திரைச்சீலை கிழிந்ததினாலே தடை நீங்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் போதெல்லாம் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த பந்தியை தான் கர்த்தர் நமக்காக இங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு ஒரு உடன்படிக்கையில் நாம் சேர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் காரியம், பரிந்து பேச நமக்கு வேறொரு ஆசாரியன், சொல்லுங்க, ஆசாரியன் தேவையில்லை. நாமவே ஆண்டவரிடத்துல போக முடியும். இரண்டாவது, மிருக பலிகள் இனி நமக்கு தேவையில்லை. ஏன் சொன்னா அவரே நமக்கான கிருபாதார பலியாக இருக்கிறார். மூன்றாவது, அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவனோடு நான் ஐக்கியப்பட முடியும், ஃபெலோஷிப்ல இருக்க முடியும். அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனம், வெளிப்படுத்தல், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த ஐக்கிய விருந்துக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வாசப்படி நின்று ஆண்டவர் கதவை தட்டியிருக்கிறார். ஒரு சில பேர் கதவை திறந்திருக்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற போகிறார்கள். நீங்களும் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மறுபடியுமாய் உங்கள் கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார், அவரும் போஜனம் பண்ணுவார். நீங்களும் அவரோடே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோட போஜனம் பண்ணுவீர்கள். இது எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த ஐக்கியம் தான் விருந்து. அதனால்தான் கல்யாண இடங்களிலே ஐக்கியத்தை சொல்வதற்காக தான் விருந்து வைக்கிறார்கள். யார் ஒருத்தர் விருந்துல பங்கு பெறலைன்னா அவங்க ஐக்கியத்தில் பங்கு பெறவில்லை. இந்த ஆண்டவருடைய திருச்சபையிலே இரத்தத்தினால் கழுவப்பட்ட திருச்சபையிலே நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் என்பது மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல இல்லை, கர்த்தருடைய பந்தியிலே கை வைப்பதன் மூலம் நீங்கள் காண்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடும் எல்லா மனிதரோடும் நல்ல உறவில் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பது தான் இந்த பந்தி. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்து இந்த கர்த்தருடைய பந்திக்காய் ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் சீக்கிரமாய் நீங்கள் எழும்பி நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படும். சீக்கிரமா கர்த்தருடைய பந்தி பரிமாறலாம். ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நானாவும் சேரும் பெருகட்டும் எண்ணில், நானாவும் சேரும் பெருகட்டும் எண்ணில், என்னை காணுவோ உண்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் உண்மை கல்மன மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவது திருமுகம் காண
கரங்களில் நாம் அப்பத்தை எடுத்துக் கொள்ளலாம். இது ஆண்டவருடைய சரீரமாய் மாறுவதில்லை. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் இது சரீரமெல்லாம் மாறல. நிறைய பேர் இதை சாப்பிடும்போது சதையை போல அதெல்லாம் நிறைய தவறான காரியங்கள் என்று போதிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். இது சரீரமா மாறுவது இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் தயவு செய்து யாரும் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். பயபக்தியாய் இதை செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நினைவு கூறும்படி சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய சரீரத்தை நமக்காய் மீட்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை நினைவு கூர்ந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரோட ஐக்கியத்தில் இன்னும் பலப்படுகிற வகையில எல்லாரும் நாம் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உடைய ரத்தத்துக்காய் நன்றி. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். உடைய ரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஏகோபித்து பாடம் பண்ணுவோம். அழைத்து போகிற ஆத்மாக்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம எல்லாரும் எழுதி இருக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே கிருபாதார பலியாய் இருக்கிற தகப்பனே, எங்களுக்காய் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாதப்பா. எங்களுடைய கூட உடன் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, எங்கள் ஆண்டவரே வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவன் ரட்சிப்பீராக. இந்த தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறவர்களாய் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. கடினமான இருதயம் ஆண்டவரே சதையாய் மாற்றப்படுவதாக. கர்த்தரப்படி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆணிப்பாய் இந்த கரம் தொடுவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பார் என்று சொன்னவருடைய வாக்குக்காய் நன்றியாக. உங்களுடைய மாம்சத்தினால் என் திரைச்சலை என்னாய் பிரித்திருக்கிறேன் நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. God bless you. உங்களுக்கு எல்லாருக்கும் கூகுள் லிங்க் வந்துடும். எங்களோடு சேர்ந்து 5 நாள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.